இந்த மீனவனுடைய இந்த கூண்டில் போடுறவனுடைய கண்ணு வந்து தக்கையில் இருக்குன்ற மாதிரி எங்க வந்தாலும் ஒரு கெட்ட பேர் எடுத்துக்கிறேன். செல்வி கதாநாயகி பக்கத்தில் உட்கார்ந்துருக்கேன். நடிகர் சங்கத்தில் மெம்பர் ஆகிட்டேன்னு கேட்டேன். என்னமா நினைச்சுங்க, வேற வேலையே கிடையாதாடா, எப்போ பாரு இதே கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த வாட்டி ராதாரவி வர்றாருன்னா நான் வராமல் இருக்கிறது பெட்டர்னு நினச்சிக்குவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏன்னா எனக்கு நான் வந்து தூண்டில் போட்டோம் தக்கையை தான் என்னால் பார்க்க முடியும். நீங்க வேணா செருப்பு தைக்கிற தொழிலாளியை பாருங்க, இந்திரா காந்தியே ரோட்டில் நடந்தா கூட முகத்தை விட்டுருவோமா, ஏமா அவன் ஷூ பாலிஷ் இல்லையான்னு கேட்பான். அது மாதிரி ஆயிட்டுங்க. இங்கே பார்த்தாலும் கேட்டுட்டு இருக்கேன். ஏன் கேட்குறேன்னா சில பேருக்கு அதனுடைய பெருமை தெரியாது, அருமை பெருமை தெரியாது. இங்கே வந்து நான் கேட்கறது எதுக்குன்னா, இவங்க ஒரு பெரிய நடிகர்களாகவோ இவங்க அற்புதமான கலைஞர்களாகவோ நினைச்சலாம் நான் கேட்கல. இவங்க வந்து அந்த கட்டடத்துக்கு ரொம்ப மரியாதை என்பதுக்காக கேட்கல. அங்கே ஸ்டால்வர்ட்ஸ் லைக் கலைவாணர், புரட்சி தலைவர், நடிகர் திலகம், நடிகர் எஸ்.சி. சுப்பையா போன்றவர்கள், டி.எஸ். பாலையாப்பா போன்றவர்கள், நாகேஷ் போன்றவர்கள்லாம் உறுப்பினர்களாக இருந்த இடம். அதனால இவங்க இருந்தாங்கன்னா மரியாதையா சேர்ந்ததுக்காக நான் இவங்களை கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். எல்லாரையுமே பொதுவாக நடிக்கிறீங்கயா, இவங்க கொஞ்சம் வாங்கயான்னு. இல்லைண்ணா நான் இப்போ தானே நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னான் போட்டேன். நான் சொன்ன முன்னே நீ நடிக்கலடா, எதுலையுமே நடிப்பு வேறு, தோன்றுவது வேறு இல்லையா? அது தெரியாம, தமிழ் சொல் தெரியாம நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன். ரொம்ப பேர் சொல்றேன். இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா, நேற்று நான் சன் டிவியில் கூட முந்தனத்து போனேன். முந்தனத்து இப்போ பேசும்போது பாஸ்கி டைம்ல பேசுனேன். கொஞ்சம் ஒரு நீங்க யாருக்கையாவது வாய்ப்பு கேட்டிருக்கீங்களா இப்பன்னு கேட்டேன். லிங்குசாமிக்கு வாய்ப்பு கேட்டேன் நடிக்கணும். அப்புறம் வேற யார்கிட்ட இந்த யூடிவி கலைஞர்கிட்ட கேட்டேன் நடிக்கணும்னு. கேட்டீங்களா? ஆமா நான் நடிக்கணும்னு கேட்டேன். ஏன்னா அவங்க எடுக்கிற படத்துல யாரும் நடிக்கலையே, அதனால கொஞ்சம் நடிக்கலாமேன்றதுக்காக நான் கேட்டேங்க. உண்மைதான் சொன்னேன். இப்படி அபாண்டமா இப்படி பேசுறீங்க நீங்க எவ்வளவு பேசும்போது நான் பேசக்கூடாது. எதுக்காக சொல்றேன்னா, சினிமா என்பது ஒரு எக்ஸலண்டான விஷயம். யூ மஸ்ட் லவ். சினிமா என்பது நம்முடைய சுவாசம். நமக்கு வேற தொழில் தெரியாது. சினிமாவை எப்பயுமே, சினிமா என்பது மொத்தமா எல்லா கேமராமேன்ல இருந்து எல்லாருமே, பத்திரிகையாளர்கள் உள்பட சொல்றோம், எல்லாருமே நம்ம வந்து சுவாசிக்க வேண்டும். சினிமா இப்ப இல்லைன்னா நம்ம இறந்ததற்கு சமம். அதெல்லாம் சொல்றோம். அந்த சினிமாவை கண்டுபிடிச்ச எடிசனை ஞாபகம் வச்சுட்டு இருக்கிற ஒரே ஆள் யாருன்னா செல்வகுமார். நான் ஏன்னா இந்த டத்தோன் வாங்கினது வந்து முதல் தென்னிந்தியாவில் முதல் நடிகர் நான் தான். மலேசியாவில் அதை எப்போ பாரு டத்தோன்னு சொல்ற ஒரே ஆளு கைக்கு பிடிச்சா இவர் தான், செல்வகுமார் தான். பாதி பேரு அதுக்கு ஒரு இதுவே கிடையாது. ஏன்னா வாங்கினது நான், வாங்கியிருக்கிறது ராதாரவி. இனிமேல் யார் வேணாலும் சரி ரெண்டாவது தான். இங்க யார் வேணாலும் ரெண்டாவது ஆள் தான். நான் தான் முதல்ல வாங்கினேன். இதை எப்படி ஜீர்ணிச்சுக்கவே முடியல ரொம்ப பேரால. 100வது ஆண்டு சினிமால ஜீர்ணிச்சுக்க முடியலன்னா பாருங்க, அப்பா பேரை விட்டுறாங்க. அது ஓகே, ஏன்னா அவர் எப்பயுமே எதிர்ப்புல வளர்ந்த மனுஷன். நம்ம பேரை சொல்ல விட்டாங்க. ஏன்னா என்ன ஞாபகம் இல்லைங்களா? 100வது ஆண்டு சினிமால ஃபர்ஸ்ட் டைம் சவுத் இந்தியன் முதல் தடவை மெட்ராஸ்ல நடக்குதுன்னு சொல்றான். ஆனா ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் டு கெட் தத்தம். அதை சொல்லல யாருமே. ஏன் அழுதுறான்? இந்த டைரக்டர் யூனியன் ஒரு புக்கு போட்டுருக்க, வெளியே பற்றி பார்த்தேன். அதுல அது முதல்ல கிடைச்சது, இது முதல்ல கிடைச்சது, இது முதல்ல கிடைச்சது, சின்ன சின்ன எழுதி. முதல் டத்தோ கிடைச்சது மலேசியா கவர்மெண்ட் கொடுத்தது சவுத் இந்தியன் தமிழ் நடிகர் ராதாரவி தான். அதை போல ஒரு பக்கம் எழுதிருக்காங்க. அதுக்கு நம்ம போட்டோ கொடுத்து நாங்கள் சொல்லி விஷயத்தை சொல்லி போடணும். அதுவே நான் எதுக்கு சொல்றேன்னா, ரெகக்னிஷன் இஸ் கிவன் நல்ல ஒரு குட் ஹார்ட். ஏன்னா அவருக்கு தத்துவம் என்னன்னு தெரியும். அதனால சொல்றேன். ஏன்னா இது அடிக்கடி போயிட்டு வரதுனால, அதனால மற்றதெல்லாம் நான் ரொம்பவும் பேசவும் கூடாது. ஏன்னா நான் வந்து
எனக்கு அவ்வளோவா பேசவும் தெரியாது இந்த மாதிரி மேடையில். நான் ஏன்னா மேடையெல்லாம் பேசணுன்னா ஒரு 4 மணி நேரம் பேசுவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு பேச தெரியாது. அதனால் சொல்கிறேன், தெரியாத விஷயத்தை ஏதாவது சொல்லி உங்ககிட்ட திட்டு வாங்கி சுற்றி இன்டர்நெட்டு 3 தடவை யூடியூப்ல போட்டிருக்கீங்க. வெக்கமாக இருக்கு யூடியூப்பை பார்த்தாலே. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்பு கொடுக்குறாங்க நம்மளையே பற்றிய. அதுக்காக சொல்கிறேன், நான் பயந்து எடுக்கிறேன். அதுக்காக சொல்கிறேன், ஒரு தம்பி இந்த ஃபங்க்ஷன் அப்போ ஒரு நல்ல ஒரு செய்தி, ஏன்னா கீழே வரும்போதே ஒரு நல்ல செய்தி எனக்கு வந்தது. என்னன்னா 2 பெரிய படம் ரிலீஸ் ஆகி 2 படமும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. 2 படமும் பிரமாதமாக இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. 2 படம் சைமல்டேனியஸ் ரிலீஸ் ஆகி 2 படமும் ஓடுறதுன்றது ரொம்ப நாள் ஆச்சு. கவனிச்சுருந்தாங்க, சந்தோஷமாச்சு. நல்ல வேலைடாப்பா. ஒன்று வீரம் ஜில்லா, அது நல்லா இருக்கு. அஜித் படமும் நல்லா இருக்கு, விஜய் படமும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம்னு சொன்னேன். இப்போ நான் கேட்டேன், காலையா தமிழ் நடிகர்கள் இருக்காங்களா இல்லைன்னு கேட்டேன். இல்லை, பொருள் அதனால தான் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன். நான் வேற ஒன்று நினைக்கல. அது நல்லபடியாக ஓடணும். ஏன்னா அந்த 2 பெரிய படம் ஓடினா தான் ஒரு 10 சின்ன படம் ரிலீஸ் ஆகும், வழிவகுக்கும். அதுக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி படங்கள் ஓடணும். நான்லாம் 5 படம் ரிலீஸ் பண்ணுவேன்றதுனால சொல்கிறேன். எனக்குலாம் பெரிய கடன் தொல்லையாச்சு 3வது படத்தில். ஆனால் இப்போ நான் நல்லா இருந்தேன். உண்மையிலே சொல்லியிருக்கேன் பல தடவை. ஏன்னா என் வீடை சுற்றி ஒரு 6 கடங்காரங்க உட்காந்துருப்பான். அண்ணன் ஏன்ஸ்டாரா, அண்ணன் ஏன்ஸ்டாரா. ஏன்னா நான் ஏந்திருக்கலன்னா போயிட்டே தான் இருப்பேன். கடை வராது, கூப்பிட்டுக்குவான். கடவுளை காலையில் கும்பிட்டு வந்துடுவான். அண்ணன் ஏன்ஸ்டாரா, ஏன்ஸ்டார். நான் ஷட்டில் ஆட போவேன். நான் ஷட்டில் ஆட போறீங்களா, பார்த்து ஆடுங்கண்ணே. ஏன்னா நான் வரணும். எனக்காக வேண்டிக்கிறதுக்கு 6 பேர் இருந்தாங்க. என் வீட்டில் செக்யூரிட்டி ப்ராப்ளம் இல்லை. நைட் டைம்ல இவங்களே உட்காந்துனாங்க. எப்பயாவது கொடுத்துருவாங்க ஆசாரி. இப்போ பாருங்க, அவனுக்கெல்லாம் கடனை தீட்டு ₹1 இல்லை. நான் செக்யூரிட்டியை போட்டிருக்கேன். அவனுக்கு 8000 ரூபாய் 16,000 ரூபாய் செலவு வேறு. இது தெரிஞ்ச இன்னொரு படம் எடுத்து கடனாக இருந்தோம்னா இன்னொரு 6 பேர் உட்காந்து. அதனால நான் சொன்ன அட்வைஸை யாராவது எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு படம் எடுக்கலாம் போடுறது செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்குது, அதுக்குள்ள இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்கள் படம்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா படம் இன்னைக்கு சினிமாவை பார்க்க தெரியாதவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ் பேச தெரியாதவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதற்காச்சும் யார் வேணாலும் நடிகர் தான், பெரிய பெரிய நடிகர்கள் தான், ஈஸியாக நடிச்சிடலாம் அதெல்லாம். அதனால் இப்போ நான் சொல்கிறது என்னுடைய சகோதரர் பயில்வான்லாம் இருக்கார், அவருக்கெல்லாம் தெரியும். நான் எதை சொல்கிறேன் எங்கே சொல்கிறேன்றது அவருக்கு நல்லா தெரியும். நான் 2 பேரும் உட்காந்தோம்னா இது எதை பேசிக்கிட்டு இருக்கோம். பின்னாடி பேசி என்னத்தை பிரயோஜனம்? இப்படி எதுவும் தொடங்க போகிறதில்லை. இருந்தாலும் எதிர்காலத்தில் தமிழ் சினிமா இது போல் பெரிய படங்கள்லாம் நன்றாக ஓடினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த சினிமா கண்டுபிடிச்ச எடிசனை வேண்டிக் கொண்டு மறைந்த தந்தையார் நடிகர் எம்.ஆர். ராதா, அப்புறமா முக்கியமாக கடைசி வரை கதாநாயகனாக இருந்த புரட்சி நடிகர் அவங்களெல்லாம் வேண்டிக்கிறதெல்லாம் இதுதான். ஏன்னா என் வீட்டில் எல்லா ஃபோட்டோ வச்சுருப்பேன். அவங்கள கும்பிட்டு தான் நான் மேக்கப் போடுவேன். அவங்கள கும்பிட்ட நேரம் படம் வர மாட்டேன். அதனால் கும்பலமான நாளை வரைக்கும் ஒரு டேட் வச்சுருக்கேன். 16ஆம் தேதி தான் ஒரு கடைசி டேட்டாக போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா கும்பிடுறத விட்டுருவேன். ஏன்னா நல்லா நடிக்கக்கூடாதுன்னு அவங்களே தீர்மானம் பண்ண நான் என்ன செய்வேன் தான் மேக்கப் சொல்லி அப்படி ஏழவரமாக பேசுகிறதுக்கு அடுத்த தடவை என்னை கூப்பிடாது. நான் ஏழவரமாக தான் பேசுவேன். ஏன்னா எனக்கு பேசினாதான் ஒரு திருப்தி ஆகும். அப்போ தான் இவங்கெல்லாம் ஒரு ஆதாரவை தான் வந்திருக்காங்க போயிருக்கான்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆள் எவனோ ஒருத்தன் வந்தான் அவன் பாட்டு பேசிட்டு சொல்லுவாங்க என்று சொல்லி எனக்கு இப்படி வாய்ப்பு கொடுத்ததுக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி அன்பு சகோதரர் செல்வகுமார் குடும்பத்தாருக்கும் என்னுடைய சகோதரர் ஜான் மற்றும் உள்ள அத்தனை பத்திரிகைக்காரர்கள், ஏன்னா என்னை வளர்த்து விட்டவங்களாம் நீங்கள் தான். என்னை பற்றி தப்பாக எழுதினா கூட பரவாயில்ல, என்னை பற்றி பயில்வானா எவ்வளோ தப்பாக எழுதினா சண்டை தான் போடுவோம். ஆனால் என்னை பற்றி பாராட்டி எழுதினாலும் நன்றி சொல்லுவேன். எந்த சினிமாவில் இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா திட்டி எழுதினா மட்டும் சத்தம் போடுவாங்க, ஆனால் பாராட்டி எழுதுனா சொல்ல மாட்டேன். அதனால் அது மாதிரிலாம் என்னை வளர்த்தவர்கள். அதனால் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றிகள், இந்த வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன்.